நேற்றைய மாநாடு, கடந்து சென்ற மாநாடு கூடி கலைந்த மேக கூட்டம் போல் கலைந்த மாநாடு. கொள்கை கூட்டம் என்பது வேறு, கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு, கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு. அது கூட்டிய கூட்டம். ஆகவே அது ஒரு நாள் கூட்டு நேற்றோடு முடிவுறும். பாஜகவின் முருகர் மாநாட்டில் அண்ணா மற்றும் பெரியார் குறித்து சர்ச்சை வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டதற்கு திமுக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் RP உதயகுமார் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளனர். நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பப்படுது. அப்பொழுது மேடையிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அது குறித்து ஒன்றுமே பேசாம வேடிக்கை பார்க்கிறார். தான் எடப்பாடி போய் கேட்கறது தானே. அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல. ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய முதல்வருடைய நிலைப்பாடு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். நேற்றைய மாநாடு, கடந்து சென்ற மாநாடு கூடி கலைந்த மேக கூட்டம் போல் கலைந்த மாநாடு. கொள்கை கூட்டம் என்பது வேறு, கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு, கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு. அது கூட்டிய கூட்டம். ஆகவே அது ஒரு நாள் கூட்டு நேற்றோடு முடிவுறும். எவ்வளவு கேள்வி வச்சிருக்கீங்க பாரு. விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவருக்கு அந்த கோயிலை அழிவு சாசனம் எழுதி கொடுத்தது. அதாவது அடிப்படையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதக்காலாக வெளியிட இருக்கின்றோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆகவே அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள், அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை திரும்ப இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை போல எல்லாவற்றுக்கும் சரி செய்து கொண்டு, காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற தலைவர் அல்ல. மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள்